ஓம் சரவணபவ. முருகன் திரு அவதாரம் அதை பற்றி முன்ன ஒரு வீடியோவில் போட்டுனுக்கிறோம், பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. இப்போ முருகன் திரு அவதாரமே பாகம் 2 இப்போ நாங்கள் வீடியோவில் போடுறோம். பார்த்து பயன்பெறுங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், பயன்பெறுங்க. வாங்க, மாலை வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும். வாங்க, ஆதரவு கொடுங்க, பாருங்கள். இறைவன் சன்னிதானத்தை விட்டு எங்குதான் ஓடுவது? தேவர்கள் மறுபடியும் அவர் இருக்குமிடத்திற்கு வந்தனர். மேனி நடுங்க, நெஞ்சம் தழுதழுக்க, பரமேஸ்வரா, நாங்கள் உய்யும் வகையில் அரக்கனை அளிக்க ஒரு புதல்வனை தருமாறு கேட்டோம். தங்களோ நெருப்பு பொறியை தந்து அருளீர்கள். உஷ்ணமோ எங்களால் தாங்க முடியவில்லை. இந்நிலையில் எங்கள் மீது கருணை கொண்டு தாங்கள் அனுகிரகம் செய்யாவிடில் உலகில் உள்ள சராசரி ஜீவராசிகள் எல்லாம் வெந்து சாம்பலாகிவிடும். எங்கள் துயரை துடைக்க வல்லவர் தங்களை தவிர யார் இருக்கிறார்கள் என்று பிரார்த்தித்தனர். அப்போது தேவர்கள் பயம் நீங்க ஈஸ்வரன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு முன்போல் ஒரு முகத்தோடு காட்சி தந்தார். உலகமெங்கும் பரவி வரும் 6 தீப்பொறிகளையும் தம்முள் வருமாறு நினைக்க அவ்வாறே அவை சேர்ந்தன. ஈசன் வாயுவையும் அக்னியையும் அழைத்து, இந்த பொறிகளை தாங்கிச் சென்று கங்கையில் விட்டு வாருங்கள். கங்கை அவற்றை சரவண பொய்கள் கொண்டு சேர்த்து விடுவாள் என்றார். இருவரும் மெய் பதறியடித்து ஈசனை பார்த்து, சர்வேஸ்வரா, தங்களோ சர்வ சக்திகளையும் உடையவர். உம்மிடமிருந்து தோன்றிய பொறிகளை தாங்கிச் செல்லும் சக்தி எங்களுக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவித்து கொண்டனர். அன்பர்களே, அஞ்ச வேண்டாம், தயங்காது இப்பொறிகளை தாங்கிச் செல்லுங்கள். இவற்றை தாங்கிச் செல்லும் அளவுக்கு சக்தி ஏற்படும்படி வரம் தந்தேன் என்று ஈசன் சொன்னார். இருவரும் மறுபடியும் அவரை பணிந்து பலவாறு போற்றி பொறிகளை தாங்கி கொண்டு புறப்பட்டனர். தேவர்கள் தங்கள் பயம் நீங்கியதென்று நிம்மதியை அடைந்தனர். தேவர்களே இப்பொறிகளை சரவண பொய்கள் அடைந்தது. எனது புதல்வனாய் விளங்கும் அவனே அசுரர்களை மாய்ப்பான். இனி நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று ஈசன் தேவர்களுக்கு தெரிவித்தார். இறைவனிடம் விடை பெற்று புறப்பட்ட தேவர்கள் நேராக தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லவில்லை. குமரனுடைய திரு அவதாரத்தை காண வேண்டும் என்று ஆவலோடு வாயுவையும் அக்னியையும் பின்தொடர்ந்து சென்றார். முதல் வாயுதர் தீப்பொறிகளை சுமந்து வந்தான். பின்னர் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது அக்னியின் சேர்த்தான். அக்னி அவற்றை எடுத்து சென்று கங்கையில் விடுத்தார். தீப்பொறிகள் உஷ்ணத்தால் கங்கை வற்றத் தொடங்கியது. இறைவன் கருணையால் அப்பொறிகள் தன்னால் சரவண பொய்கள் சேர்க்கப்பட வேண்டும் என அறிந்ததும் அவள் விரைவிலேயே சரவண பொய்கள் அவற்றை கொண்டு போய் சேர்த்தாள். இறைவன் அருளால் சரவண பொய்கள் உள்ள நீர் வற்றவில்லை. தேவர்கள் அப்பொய்கையில் சூழ்ந்து கொண்டு இறைவனை துதித்தவாறு இருந்தார்கள். நீரிலே மிதந்து 6 பொறிகளும் ஒன்றுடன் சேர்ந்து ஜோதி பிளம்பாக்கியது. கண்ணை பறிக்கும் அந்த பிரகாசத்தின் இடையே அருவமாயும் உருவமாயும் அனாதியாயும் ஒன்றாயும் பலவாயும் பரமையுமா நின்ற ஜோதி பிளம்பு ஒரு அழகிய திருவடிவத்தை கொண்டது. 6 முகங்களோடு 12 கரங்களோடு காட்சி தந்த இறைவன் திருக்குமரனை கண்டபோதே தேவர்களுடைய பயங்கள் யாவும் நீங்கிவிட்டது. தாமரை மலரின் வீட்டிற்கும் அந்த தெய்வ குழந்தையை 2 கைகளையும் கூப்பி, பிரபோ, எங்களை காத்து ரசிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பரந்தாமன் கார்த்திகை பெண்களை அழைத்து பொய்கையில் தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தையை பாலூட்டி வளர்க்குமாறு சொன்னார். கார்த்திகை பெண்கள் அறுவரும் ஆவலுடன் பொய்கையில் இறங்கி மலரின் வீட்டிலிருந்த குழந்தையை தூக்க கைகளை நீட்டினார். ஒரு குழந்தையை அறுவர் எவ்வாறு தூக்கி சீராட்டுவது? தேவர் துயர் துடைக்க வந்த திருக்குமரன் அப்போதே தம்முடைய திருவிளையாடல்களை தொடங்கிவிட்டார். 6 முகங்களோடு வீற்றிருந்த குழந்தை 6 குழந்தைகளாகி அப்பெண்ணை அடைந்தது. பெண்களை கார்த்திகை பெண்களிடம் பாலுண்டு வளர்ந்த குழந்தைகளிடம் திருவிளையாடல்களை எவ்வாறு வர்ணிப்பது என்று குழந்தை புன்னகை செய்து கொண்டு முளைப்பால் உண்டு வந்தது. அவ்வமயம் இன்னொரு குழந்தை தாமரை மலரின் நித்திரையில் ஆழ்ந்திருந்தது. மற்றொரு குழந்தை அப்போது தன் கண் விழித்து மழலை சொற்களை கூறி அவர்களை மகிழ்ச்சி ஆழ்த்தியது. ஒரு குழந்தை சிரித்து கொண்டிருந்த மற்றொரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ஒன்று மெல்ல தவழ்ந்து செல்ல, மற்றொன்று எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தை கரையிலே படிகளில் அமர்ந்து கால்களை ஆட்டி கொண்டிருந்தது. இன்னொரு குழந்தை நீரில் இறங்கி தண்ணீரில்
இரு கைகளாலும் மகிழ்ச்சியுடன் அடித்து கொண்டிருந்தது. இவ்விதம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக விளையாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் வீழ்த்தது. குழந்தைகளின் அற்புத திருவிளையாடல்களைக் கண்ட கார்த்திகை பெண்கள் மனம் மகிழ்ந்தனர். தாங்கள் வழிபட்டு வரும் தெய்வமே அவ்வுருண்டு கொண்டு வந்திருக்கிறது என்று அக்குழந்தைகளை போற்றி தொழினர்.